இன்ஸ்டால இப்போ ஓபன் பண்ணாவே சிஜேபி தான் நம்ம பார்க்கணும். சிஜேபினா என்னன்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஏன் இப்ப ரீசெண்டா அது வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, மே 15 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அட்வொகேட். எதுக்காக ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா, அட்வொகேட் வந்து சீனியர் அட்வொகேட்டா ப்ரொமோட் பண்றது வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன் நியூஸ் ஏதாவது இன்டர்நெட்ல சோஷியல் மீடியால இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்றாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸை வந்து பேரசைட்ஸோடையும் காக்ரோச்சோடையும் கம்பேர் பண்ணிருக்காரு. இது வந்து சோஷியல் மீடியால நிறைய வந்து இது பேசுபொருளாகி யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் திப்கே அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து யூஎஸ்ஏல பாஸ்டன் யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்காரு. ஆனா அவர் ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் பண்ணாங்க. அந்த மூவ்மெண்ட்ல இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு. அந்த ஐடி வந்து காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அதை விட அவ்வளோ வருஷம் அவங்க பில்ட் பண்ண அந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை விட காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி 3 or 4 days சம்திங் தான் இருக்கும். அந்த 3 or 4 daysலயே 20 மில்லியனுக்கு மேலே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருமா ஒரு ஜோக்காக தான் பண்ணேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னதான் இது ஜோக்கா பண்ணாலுமே இதை வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலையுமே ரொம்ப கிட்டத்தட்ட 1950 இருந்து இப்போ 2026 டில்னா வரைக்கும் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த மாரி அந்த காலத்து கட்சிகளுக்கும் அவங்களுக்கு இடையில மட்டும்தான் போட்டி இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன டிவிகே வந்து 2-3 வருஷத்துல இருந்து ஃபார்ம் ஆகி சோஷியல் மீடியாவை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம யோசிக்கும் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஜோக்கா மட்டும் நம்ம வந்து யோசிக்க முடியாது. இதுல வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோல ஒரு 5 பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எம்பி ராஜ்யசபாவோட எம்பியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதை நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட்டு. அதாவது ஒருத்தருடைய ஓட்டு உரிமை அவங்கள்ட்ட வந்து என்னதான் ஓட்டு ரைட் இருந்தாலும் என்னதான் ஓட்டு உரிமைக்கான ஆதாரங்கள் இருந்தாலுமே அவங்களோட ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டது அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி பறிக்கப்பட்டா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சொல்லிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் சார் அவர் வந்து ஒரு மூவில கூட நடிச்சிருக்காரு. அதாவது அவருடைய ஓட்டு உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கும். அதுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடி வெற்றி பெற்று அவருடைய வாக்குரிமை பெற்றிருக்காரு. 3வது வந்து உமன் ரிசர்வேஷன். அதாவது இப்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பில் பாத்தீங்கன்னா, உமனுக்கு வந்து 33% ரிசர்வேஷன். ஆனா அந்த பில் வந்து பாஸ் ஆகல. இதுல வந்து இந்த மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லிருக்காங்கன்னா 50% ரிசர்வேஷன். அதாவது இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% வந்து உமனுக்கும் 50% வந்து மென்னுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து நாடாளுமன்றத்துல 50% உமன் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்காங்க. அது பார்லிமெண்ட்ல மட்டும் கிடையாது, கேபினெட்லயும் 2த்துலயுமே கொடுக்குறோம் அப்படின்னு. 4th ஒன் பாத்தீங்கன்னா கோடி மீடியா. கோடி மீடியானா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்கு. அந்த கோடி மீடியா வந்து அந்த ஆளுங்கட்சியை பத்தி தான் நிறைய நல்ல விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். அப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்கும். ஆனா அப்போசிஷன் பார்ட்டி ஏதோ மிஸ்டேக் பண்ணாலும் அதை நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனா ஆளுங்கட்சி என்ன பண்ணாலுமே அதை பத்தி கிரிட்டிசைஸும் பண்ணாது. ஆனா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி மீடியா தான் கோடி மீடியான்னு சொல்லுவாங்க. அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்பானி அதானி அப்படின்ற ஒரு ரிச் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட மீடியா நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பேன் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10% மக்கள் தொகை மட்டும்தான் ரிச்சா இருக்காங்க. மித்த இருக்க 90% மக்கள் தொகை வந்து வறுமையிலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்லையும் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா மட்டும்தான் இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5th ஒன் ஆன்டி டிஃபெக்ஷன் தான். வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணி மக்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக தான் ஓட்டு போட்டுருக்காங்க. மக்களோட நம்பிக்கை ஏடிஎம்கே மேல இருந்தது. ஆனா ஒரு எலெக்ஷனை வின் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னொரு பார்ட்டியில ஜாயின் பண்ணாங்க. எம்பியா இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டு 20 வருஷம் அவங்க அந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு 5th மேனிஃபெஸ்டோ. இந்த மேனிஃபெஸ்டோ பார்க்கும்போது ஒரு மாதிரி சரி ஜோக்கா பண்றாங்க அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஆனா இதுல உள்ளார்ந்து நீங்க யோசிச்சீங்கன்னா நிறைய சீரியஸான விஷயங்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க மேனிஃபெஸ்டோவும் பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும், நல்லாவும் இருந்துச்சு. இதை வந்து சீரியஸா எடுத்துக்கிறதா இல்ல வந்து இந்த விஷயம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாறணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தி உங்களுடைய கருத்துல என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.